அவருக்கு போர் அடிச்சா சண்டை போடுதுன்னு ஏன்னா சின்ன மீன் எடுத்துன்னு வரையா போர் அடிக்குது சண்டை போடுதுன்னு சின்ன மீன் எடுத்துன்னு வரையா நடந்தது நீ பேச விடாது நம்ம டைமிங்கையோ ரூபாய் பார்த்து போகிறேன் கத்தி வந்து எல்லா கிளையும் பார்த்தாச்சு அதான் சொல்றேன் பார்த்தா பொம்பளை பொண்ணு மாதிரி வரல யாரும் கேட்டீங்க ஒரு நிமிஷம் நீங்க யூடியூப்ல ஃபேமஸா இருக்கீங்க அதுதான் எனக்கு கூட ஓகே பாருங்க ஓகே ஸ்டோரியில ஒரு இதுல போடுங்க அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஐடியா எவ்வளோ வீடியோடா பாருங்கடா இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோ வீடியோடா இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோல அது இருக்குங்களா நாளைக்கு உங்களுக்கு படம் ஒரு கவுட்டரா மீன் படம் வாங்கிங்க என்ன வீடா அப்படியா
மீனுக்கு வாங்க. ஓகே எடுத்துங்க. எவ்வளோ சார்? 100 ரூபா கொடுங்க. எதுக்கு போட்டுக்கிறீங்க? ஐம்பது ரூபா கொடுங்க. மீன் சூப்பராக சார். ஓகே பேர் வண்டான்னு சொல்லுவாங்க. அது பெருசாக நம்ம பேர் கபரா ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஒரு கம்பி போட்டா அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குங்க. மீன் பச்சை தண்ணியில் கழுவக்கூடாது, சுடுதண்ணி தான் கழுவணும். ஆமாம், பச்சை தண்ணி கழுவுனா கரைஞ்சிடும். மீன் செம்ம டேஸ்ட் இது. மீன் அப்படிதான் இருக்கும், செம்ம டேஸ்ட் மீன் இது. மீன் வந்து பச்சை தண்ணியிலே கழுவக்கூடாது, சுடு தண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணி வச்சு வெதை வெதன்னு கை விட்ட சூடாக இருக்க இருக்கணும். அந்த மீன் அப்படியே எடுத்து சுத்தத்தில் போட்டு மீன் சூடு ஆறுறது வரைக்கும் சுத்தத்தில் இருக்கும். சூடு ஆறின உடனே எடுத்து பச்சை தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் வதக்கலாம், குழம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மீன் கரையாது, கல் மாதிரி அப்படியே நிற்கும். இது நீங்கள் பச்சை தண்ணியில் வேணால் கரைஞ்சிடும். இந்த மீன் மட்டும்தான் அப்படி. இன்னொரு மீனுக்கு இதே மாதிரி ஒன்று, அதுக்கு பேர் அலாத்தி, இதுக்கு பேர் மோராங்கன்னு பயப்படிங்க.